நமக்கே சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் டீனா. இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு இப்போலாம். அண்ட் அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த பர்மீஸ் ஃபுட் வந்து ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி இருக்குது, வெள்ளை கவுனி அரிசி இருக்குது, மொப்பேட்டோ இருக்குது. அதுலேயே கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி நம்மள்கிட்ட இருக்குது. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? மைக் மட்டும் மாட்டிக்கோங்க, வந்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி தெரியும் இது ஆத்தென்டிக் ஃபுட் தானே? இது எங்கள் அம்மா அப்பாலாம் பர்மா தான், அதனால் இந்த ஃபுட்டை பற்றி எல்லாருக்கும் தெரியும். தேங்காய் பால் வச்சு செய்கிறது, அரிசி மாவில் இது பண்ணுவோம். ஓகே, இது அரிசி மாவில் பண்ணுறது. இதுதான் மோலேசம். இதில் வந்து ஜவ்வரிசி போடுறோம். ஒரு சிலர் வந்து சேக்கலம்மான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அந்த பிசின்னு சொல்லுவாங்கல்ல, அதை போடுவாங்க. நாங்கள் அது போட மாட்டோம், அது ரொம்ப கோல்டு. அதனால் இதில் ஜவ்வரிசி போடுவோம். நாட்டு சர்க்கரை இல்லை கருப்பட்டி இருக்குல்ல, அதோட சிரப் நல்லா கொதிக்க வச்சு நல்லா சுண்ட வச்சு நீங்க தானே இது செய்வீங்க? எல்லாமே பொதுவா வந்து இந்த வெல்லம் காய்ச்சும் போதையோ இல்ல சக்கரை காய்ச்சும் போதையோ அந்த மாதிரி கட்டி பிடிச்சிரும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. கட்டி எல்லாம் பிடிக்காது, நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கொதிச்சு சுண்டுனதும் அதை வடிகட்டி எடுத்துடணும். ஏன்னா இதில் வந்து மண் ஒரு சில நேரம் வரும். இது தேங்காய் பால். தேங்காய் பால் நாங்கள் வந்து கொஞ்சம் திக்காக தான் எடுக்கிறோம். எவ்வளோ நேரம் ஆகுமா இந்த தேங்காய் பால் வந்து குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் வச்சிருக்கலாம். அதுக்கு மேலனா அது கெட்டு போயிடும். அதனால செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? செய்யறதுக்கா 4 மணிக்கு எந்திரிச்சு இதை செய்வேன். அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்து வச்சிருவேன். தேங்காய் பால் செய்ய இன்னொரு ஆள்கிட்ட, என் தங்கச்சிக்கிட்ட கொடுத்தேன், அவள் செஞ்சு கொடுத்துருவான். அப்பப்போ தேவைப்படும் போது செய்வோம். மொத்தமாக செஞ்சு வச்சா கெட்டு போயிடும். அல்சர் இருக்கவங்க சாப்பிடலாம். ரெண்டாவது, உடம்பு ஹீட் அதிகமாக இருக்கவங்க குளிர்ச்சி ஆக்க சாப்பிட்லாம். இது வந்து பர்மீஸ் வந்து இது ஒரு ட்ரிங்க்ஸாக குடித்தாங்க, அதாவது பானமாக குடித்தாங்க. இது என் பிள்ளைங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னதுனால தான் நான் செய்ய ஆரம்பித்தேன். ரெண்டாவது, கவுனி அரிசி வாங்குறவங்களும் இதை கேட்குறாங்க. அதுக்காக சரி அவங்க போடுற அந்த டைமுக்கே நம்மளும் போட்டு முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி செய்வோம். இது நிறைய பிஸ்னஸ் இருக்குது. சொல்கிறாங்க இட்லி தோசை போட்டால் நல்லா லாபம் சம்பாதிக்கலாம். எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸ்பெஷலாக கொடுத்தோமா டிஃப்ரெண்ட்டாக கொடுப்போம்னு சொல்லி தான் இது செஞ்சேன், வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தோணலையா இப்போ நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறோம், நிறைய மக்களுக்கு வந்து தெரியாது? இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியுமா, இதை விட்டு வெளியே போனால் தான் தெரியாது. நீங்கள் ஒன்று குடிச்சு பாருங்க. அரிசி போட்டு வச்சுருக்கேன், அரிசி மாவு. இதில் ஜவ்வரிசி கொஞ்சம் போட்டேன். ஓகே, சுகர் சிரப்பு, அதாவது நாட்டு சக்கரை, தேங்காய் பால். தேங்காய் பால்ல நல்லா ஊறி நல்லா இருக்கு, செமையா ஸ்வீட்டாவும் இருக்கு, அதே சமயம் சூப்பரா இருக்கு. நம்ம அடுத்து வந்து கவனி அரிசிக்கு போலாம் வாங்க. இது யார் கொடுத்தா? நீங்களா? வணக்கம்மா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நிறைய பிஸ்னஸ்லாம் வந்து இப்போ பாப்புலரா போயிட்டு இருக்கு. இது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு? நம்ம மக்களுக்கு நல்ல உணவு கொடுக்கணும்னு எனக்கு ஆரம்பத்துல இருந்தே எனக்கு எண்ணம். ஓகே, இது சாப்பிட்டா எல்லா வியாதியும் குணமாகும். இடுப்பு வலி, முட்டி வலி எல்லாத்துக்குமே இது நல்லது. நான் ரொம்ப நாளாக இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 5 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு 30 ரூபா. 1 கிலோ அரிசி 220 ரூபா. நல்ல அரிசி வாங்கி அவியல் தான் நம்மள்ட்ட எல்லாமே. அவியல் செஞ்சு தேங்காய் சர்க்கரை போட்டு கொடுப்போம். நீங்கள் வேணும்னா குழம்பு தொட்டு சாப்பிட்டுக்கலாம், அருமையாக இருக்கும். அன்னைக்கு ஃபுல்லாக நல்லா ஹெல்த்தாக இருக்கும், எனர்ஜியாக இருக்கும். நல்ல உணவு இது. பர்மா உணவுன்றதுனால இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். எல்லா இடத்துலேருந்துமே நம்மளை தேடி வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமையானா பிஸியாக இருக்கும். அதுலேயே இது வந்து மொப்பேட்டோ. இந்த அரிசி அரைச்சி இதில் கொழுக்கட்டை மோதகம் மாதிரி செய்வோம். உள்ள தேங்காய் சக்கி வாழை இலையில தான் எல்லாமே. வாழை இலை வாங்கிட்டு வந்து அதை தொடச்சி அதை கழுவி அதை அவிச்சு திரும்பி தொடச்சி அதில் மாவு பிணைஞ்சி தேங்காய் சக்கரை வச்சு திரும்பி அவிச்சு எல்லாமே நிறைய வேலை. இதில் உழைப்பு நிறைய, ஆதாயம் கம்மி. இருந்தாலும் மக்களுக்கு நல்ல உணவு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஆரம்பித்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எந்த வயசுல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா? 40 வயசுலேருந்து ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். எவ்வளோ வருஷமா ஓடுது? அவ்வளோ வருஷமா ஓடுது, 10 வருஷமா ஓடுது. எப்பா, இப்போதான் வந்து உங்களை மக்கள் வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்களா? காலையிலே 4 மணிக்கு எழுந்திருப்போம். தினமுமே வா? தினமும்
அதே பிராக்டிஸ் ஆயிடுச்சுப்பா. அவங்க வந்து எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்களுக்கு காசு சம்பளம் கொடுத்துறோம். அதனால தான் ஓடுது. இல்லைன்னா 2 பேரால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வேலை நிறைய இருக்கு. இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்களா? இங்கே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நான் சிம்சனில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இவங்க ஹவுஸ் ஒய்ஃபு, வீட்டில் கடை வச்சுருந்தோம். இந்த பொருள் அரிசி இதெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஒருத்தவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, ஏன் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இதை செய்ய ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் மக்கள் நிறைய விரும்பி பரவும் அதை அப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டு மற்றதெல்லாம் விட்டுட்டோம். மற்றதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால் விட்டுட்டு இதை மட்டும் பார்க்குறோம். நீங்க சொன்னீங்களே இந்த மாதிரி உழைப்பு அதிகம், கம்மியா ஊதியம் வாங்குற அப்படின்னு. அப்போ சில நேரத்துல எந்திரிக்கலாம் தோணாதுல்ல? அப்படிலாம் இல்லை, 4 பேருக்கு நல்லது கொடுக்கணும். என்னப்பா 2ஆ? முப்பைட்டு எத்தனை? வெள்ளையா கருப்பா? வேற இது முதல்ல அதிகமா. 1 கிலோ 220 ரூபா, வெள்ளை 200 ரூபா. வெள்ளையா கருப்பா? கருப்பு 2 தான் இருக்கு. இது 1 இவங்களுக்கு கொடுப்போம், சாப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு நேத்துன்னு இல்லை, பல வருஷமா இதை சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஒரு விருந்தாடி வந்துட்டா பெஸ்ட் உணவே இதே தான். இட்லி தோசைலாம் கொடுக்க மாட்டாங்க, கவுனி அரிசி தான் வாங்கிட்டு போவாங்க. 10, 5 அந்த மாதிரி நிறைய வாங்கிட்டு போவாங்க. இப்போ பொதுவா பிஸ்னஸ்னாலே வந்து எல்லாரும் நிறைய முதலீடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிறைய காசு பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. போதும், எனக்கு அந்த ஆதாயம் கிடைச்சா போதும். நிறைய பேர் அப்படி யோசிக்க மாட்டாங்களம்மா? எதனால அப்படி நீங்க யோசிக்கீங்க? அவ்வளவுதான், நம்மளுக்கு கடவுள் என்ன கொடுக்குறாரோ அதான் கிடைக்கும். கருப்பா 30 ரூபாக்கா? சரி. பிளாஸ்டிக்ல யூஸ் பண்ணக்கூடாது. வாழை இலை கொடுத்தா அந்த மருத்துவ குணம் அப்படியே வரும். அதுக்கு தான் அந்த வாழை இலை கஷ்டப்பட்டாலும் அந்த வாழை இலையே வாங்கி அதை தொடச்சி அதை கட் பண்ணி அதில் தான் கொடுப்பேன். நீங்க இந்த வயசுலயும் வந்து உழைக்கணும்ட்டு எது உங்களை புஷ் பண்ணுது? சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். நம்மளால முடிஞ்ச நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதான். நிறைய வந்து நல்லது 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 பண்ணோம் அப்படின்னு இருக்கீங்க. அதுக்கு ஏதாவது அடிப்படையான காரணம் ஏதாவது இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம நல்லது செய்யணும், இருக்க போறது கொஞ்ச காலம். அதுல நம்மளுக்கு நம்மளால முடிஞ்ச நன்மையை செஞ்சுட்டு போவோம். உங்க பசங்களா இருக்காங்களா? 2 பொண்ணு 1 பையன். எனக்கு எல்லாருமே கல்யாணம் பண்ணி தனித்தனியா இருக்காங்க. ஆனா டெய்லி வருவாங்க, பார்ப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. உடம்பு சரியில்லைன்னா கூட்டு போவாங்க, டாக்டர்கிட்ட பார்ப்பாங்க. டெய்லி வந்துருவாங்க. கேட்டிருக்காங்களா ஏமா இந்த வயசுல உழைச்சிக்கிட்டே சொல்லுவாங்க, ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுவாங்க. நாங்க எடுக்கணும், முடிஞ்ச அளவு நம்மளால முடிஞ்ச அளவு செஞ்சுக்கிட்டே இருப்போம். சொல்லுங்கப்பா. கருப்பு 1 வெள்ளை 1. போதும் போதும்னு சொல்லுங்க. நம்ம சும்மா இருக்க முடியாது, நம்ம வேலை செஞ்சுட்டு. அதனால முடிஞ்ச அளவு உழைச்சிக்கிட்டே இருப்போம். முடியாத அன்னைக்கு பார்த்துக்கலாம். உங்களுக்கு எனக்கு தோணி இருக்கா இதுக்கு அப்புறம் வேலை செய்யணும் அப்படின்லாம் யோசிச்சிருக்கீங்களா? அந்த நேரத்துக்கு டக்குன்னு முழிப்பு வந்துடும், தூங்க முடியாது, எந்திரிக்கணும், வேலை செய்யணும். நம்மளை தேடி 4 பேர் வராங்கல்ல, அவங்களுக்காண்டி நம்ம கொடுக்கணும். நம்மளை நம்பி வராங்க, இங்கே போனால் இந்த பொருள் கிடைக்கும், சாப்பிட்லாம், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி, டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி தேடி வர்றதுனால நான் அதுதான் எனக்கு ஒரு ஆர்வமே. ஒரு நாள் கடை அடைச்சாலும் எங்கன்னு கேட்பாங்க. அதனால என்ன செய்யறது, அந்த அன்புக்காண்டியே போட ஆரம்பிச்சு. எங்கேயாவது போனால் கூட அதுக்காண்டி ரெடி எல்லாம் பண்ணி வச்சுட்டு தான் போவேன். பண்ணிட்டு திரும்பி வந்து ஆரம்பிச்சிருவேன். உங்களுக்கு ஓய்வு எடுக்கணும்னு தோணுனதே இல்லையா? மதியானம் 1 hour 2 hour ரெஸ்ட் எடுத்துருவேன். கம்பல்சரி, எது எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் இழுத்து மூடி வச்சுட்டு படுத்துருவேன். திரும்பி 4 மணிக்கு எந்திரிச்சு ஸ்டார்ட் பண்ணுவேன். 4 மணிக்கு தான் இதெல்லாம் செய்யறது. முப்பைட்டோ எல்லாமே நைட்டு ஒரு தடவை செய்வோம், காலைல ஒரு தடவை அவிப்போம். என்ன இதோடைய பலன் என்னன்னு கேட்குறாங்க, சொல்லு. ஆயில் இருக்காது. அதுக்கப்புறமா வந்து இந்த ஃபுட்டு வந்து வெரி ரேர் டு கெட்.
எக்ஸப்ட் பர்மா மார்க்கெட். அதுலேயும் பர்மா மார்க்கெட்டில் 1 or 2 பிளேஸ் தான் இப்போ இருக்கிறாங்க. இவங்க ரொம்ப த மோஸ்ட் சீனியர் இந்த கடையில். இப்போ அப்கமிங் ஃபாதர்ஸ் நாங்கள்லாம் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ணும், நல்லது. டே டைமில் கொஞ்சம் பசி இல்லாமல் இருக்கிறதுக்கும் டைஜஸ்ட் நல்லா ஆகுறதுக்கும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சில்ட்ரனுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். என்ன கஞ்சி இது? கவுனி அரிசியில் கருப்பரிசி கஞ்சி நைட்டே ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி தோசை மாவு மாதிரி கலக்கி அப்புறமால காய்ச்சணும். நாட்டு சர்க்கரையும் உப்பும் போட்டு காய்ச்சணும். வேற எதுவுமே அதில் போடக்கூடாது. ஆஸ்பத்திரியில் இருக்க பேஷண்ட்டுங்களுக்கு தான் நிறைய போகுது இது. நல்ல தூக்கம் வரும், உடம்பு உள்ள அசதியெல்லாம் போயிடும், வயிற்றுல இருக்கிற கச்சரா கொலஸ்ட்ரால் இருந்தால் கூட குறைஞ்சிரும், உடம்பும் குறையும். 10 வருஷமாக காலையில் இந்த கஞ்சி தான் சாப்பிடுவோம். காலையில் மத்தியானம் தான் டிஃபன் சாப்பிடுவோம், அதே சாப்பாடு சாப்பிடுவோம். அதனால் எங்களுக்கு உடம்பும் அப்படியே நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். எனக்கு இப்போ 70 வயசு, இன்னும் நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். பொதுவாக வந்து பிஸ்னஸ் செஞ்சு அதில் லாஸ் ஆனாவே நம்மளுக்கு அப்படியே மனசு உடஞ்சிரும், திருப்பி ஒன்று ஸ்டார்ட் பண்ண தோணாது. எப்படி இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க? பிள்ளைங்க இருக்குது, 3 குழந்தைகள் எனக்கு. 3 பிள்ளைங்களை வளர்க்கணும், அவங்களுக்கு செட்டில் பண்ணணும், அவங்கள படிக்க வைக்கணும். அதுக்காக ஏதாவது ஒன்று செஞ்சு உழைச்சி அதுங்களையும் காப்பாற்றணும், நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே எய்மில் திருப்பி இந்த மாதிரி ஒரு வியாபாரத்தை செய்யணும். அவங்களோட சிக்னேச்சர் டிஷ் வந்து சொல்லியிருக்காங்க, கருப்பு கவுனி அரிசி. அதை சாப்பிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ. மேலே தேங்காய், அதுக்கப்புறம் சர்க்கரை எல்லாம் போட்டிருக்காங்க. சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்கு, கொஞ்சம் லைட்டாக இனிப்பா நல்லா இருக்கு, ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் ஆகுது.